ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாக்ய விதாதா பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நெற்றியில் மின்னிட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய 3 ரேகைகளை பார்த்துட்ருக்கார். ஒன்று பரமாத்ம பாலனையினுடைய பாக்யவான் ரேகை. 2வது உண்மையான ஆசிரியர் மூலமாக அந்த சிரேஷ்ட படிப்பினுடைய பாக்யவான் ரேகை. 3வது ஸ்ரீமத்தினுடைய ஜொலிக்கக்கூடிய ரேகை. நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய நெற்றிலும் இந்த 3 ரேகைகளுமே ஜொலிச்சிட்ருக்கு. சுயம் பாக்ய விதாதா அவருடைய குழந்தையா இருக்கிறப்ப அவர்களுக்கு அந்த சிரேஷ்டமான பாக்கியம் கிடைக்கலன்னா வேற யாருக்கு அவ்வளோ பாக்கியம் கிடைக்கும்ன்றார். ஸோ குழந்தைகள் ஆஹா பாபா ஆஹான்னு பாடுறாங்க, பாபாவும் ஆஹா குழந்தைகளே ஆஹான்றார். ஸோ இந்த சிரேஷ்ட பாக்கியம் இதை வெறும் நினைவுல மட்டும் வச்சிருக்க கூடாது, சதா நினைவு ஸ்வரூபமாக இருக்கணும். பாபா சொல்றாங்க, சில குழந்தைகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க, யோசனையின் ஸ்வரூபமாக ஆயிடுறாங்க. நினைவு ஸ்வரூபம்தான் சக்திசாலியான ஸ்வரூபம், யோஜனை ஸ்வரூபம் சக்திசாலியான நிலை கிடையாதுன்றார். யார் யோசனையின் ஸ்வரூபத்தில் இருந்துட்டு இருக்காங்களோ அவர்கள் விஷயங்கள் வரப்ப ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குன்றார். ஆனால் சங்கம யுகம் அப்படிங்கிறது உழைப்பிற்கான யுகம் கிடையாது, சர்வ பிராப்திகளையும் அனுபவம் செய்வதற்கான யுகம் இது. பாபா சொல்றாங்க, 63 பிறவியா குழந்தைகள் நீங்கள் உழைச்சிட்டீங்க, இப்ப அந்த உழைப்பிற்கான பலனை அனுபவம் செய்வதற்கான நேரம் சமயம் இது அப்படின்றார். அடுத்ததா பாபா சொல்றாங்க, இந்த ஒரு வருடத்துல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்களாம். சில குழந்தைகள் சொல்றாங்களா, பாபா இந்த வருஷத்துல விசேஷமாக எந்த ஒரு லட்சியத்தை நம்ம வைக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க, சதா ஆத்மா அபிமானி ஆகுங்க, நினைவு ஸ்வரூபமாக ஆகுங்க அப்படின்றார். பாபா சொல்றாங்க, ஜீவன் முக்தி என்னமோ கிடைக்கணும் தான், ஆனால் ஜீவன் முக்தி ஸ்திதி அந்த நிலை அடையறதுக்கு முன்னால கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களாக ஆகணும். இந்த ஸ்திதி தான் நேரத்தையும் பக்கத்தில் கொண்டு வரும், மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உங்களுடைய சகோதர சகோதரி ஆத்மாக்களுடைய துக்கம் அசாந்திலிருந்தும் அவர்களை விடுபட வைக்கும். மேலும் இந்த ஸ்திதி, அதாவது கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்திதி, இந்த ஸ்திதி மூலமாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கான திரும்பி போகிறதுக்கான கதவை திறப்பதற்கான அந்த ஒரு கதவையும் திறக்க வைக்கக்கூடும், கதவை திறக்க வைக்கும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, இந்த வருஷத்துல பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மேல அதிகமான அந்த ஸ்நேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அதிகமாக உழைப்பு செய்யறத பார்க்கறதுக்கு பாப்தாதாவுக்கு பிடிக்கலன்றார். ஸோ பாபா சொல்றாங்க, பிரச்சனை முடிவடைய வேண்டும் மற்றும் குழந்தைகள் சமாதான சக்தி ஸ்வரூபமாக ஆக வேண்டும்ன்றார். ஆக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். தாதிகள் கிட்ட, டீச்சர்ஸ்ட, பாண்டவர்கள் கிட்ட எல்லாம் முடியுமான்னு கேட்கிறார். பாபா சொல்றாங்க, அப்புறமா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இது இப்படி இருந்தது, இப்படி நடந்துருச்சு, இது இப்படி நடக்கலன்னா இப்படி ஆகியிருக்காது, இப்படியெல்லாம் எந்த சாக்கு போக்கு அப்புறம் சொல்லக்கூடாது அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி, இமயமலை போல பெருசா ஏதாவது வந்தாலும் சரி, 100 மடங்கு பிரச்சனை ஸ்வரூபமாக ஒன்று இருந்தாலும் சரி, உடல் மூலமாகவோ மனதின் மூலமாகவோ மனிதர் மூலமாகவோ இயற்கையின் மூலமாகவோ எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை முன்னால வந்தாலும் சரி, பாபா சொல்றாங்க, எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனையோ சுயஸ்திதிக்கு முன்னால அது ஒண்ணுமே கிடையாதுன்றார். மேலும் அந்த சுயஸ்திதிக்கான ஆதாரம் பேஸ் என்ன அப்படின்னா ஸ்வமான், சுயமரியாதைன்றார். அந்த ஸ்வமான் சுயமரியாதை கூட குழந்தைகள் நேச்சுரலாக ப்ராக்டிஸ் ஆகணுன்றார். அதாவது இயற்கையான ஒரு சுபாவமாக, நேச்சுரல் நேச்சராக ஸ்வமானில் குழந்தைகள் இருக்கணும். கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப நினைவில் கொண்டு வந்து அப்படி கிடையாது, அப்படி இல்லை அப்படின்றார்.
அதாவது நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா, நான் பாபாவுடைய கண்ணின் மணியா இருக்கேன், நான் இதய சிம்மாசனதாரியா இருக்கேன், இப்படி திரும்ப திரும்ப ஞாபகத்துல கொண்டு வர்றது இல்லை. ஆனா அந்த ஸ்வரூபமாகவே ஆயிடணும், அது நினைவிலேயே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றார். அப்ப பாபா சொல்றாங்க, வேற யாராவது அந்த மாதிரி ஆக முடியுமா என்ன? கல்பத்துக்கு முன்னால யார் அந்த மாதிரி ஸ்வரூபத்துல ஆகியிருந்தாங்க? பாபா சொல்றார், கல்பத்துக்கு முன்னாலேயும் நீங்க தான் அந்த மாதிரி ஆகியிருந்தீங்க, இப்பயும் நீங்க தான் ஆயிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு கல்பத்திலையும் குழந்தைகள் நீங்க தான் அந்த மாதிரி தயாராகுவீங்க. இது உறுதியானதுன்றார், கன்ஃபார்ம் அப்படின்றார் பாபா. அதனால குழந்தைகள் கல்பத்துக்கு முன்னால வந்த அதே குழந்தைகள் தான் அப்படிங்கிற அந்த பார்வையோட பாப்தா தான் ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றார். மேலும் பாபா இன்னைக்கு முரளியில வந்து சொல்றாங்க, இந்த வருஷத்துல என்னென்னலாம் செய்யணும் அப்படின்லாம் சில குழந்தைகள் கேட்குறாங்களா. பாபா சொல்றாங்க, மரியாதை கொடுக்கணும் மற்றும் சுயமரியாதையில இருக்கணும், ஸ்வமான்ல இருக்கணும், அவ்வளோதான். சக்திசாலி ஆகுங்க, மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்குங்க, வீணான விஷயங்கள்ல போக வேணாம் அப்படின்றார் பாபா. மேலும் பாபா சொல்றாங்க, பலவீனமான ஆத்மாக்கள் பாவம், அவங்க ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்காங்க. அந்த பலவீனமான ஆத்மாக்களை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க எப்படி சகயோகம் கொடுப்பீங்கன்னு கேட்கிறார். அவங்களுக்கு எப்படி நீங்க உதவி செய்வீங்க? ஆனா சகயோகம் கொடுக்கணும், அப்பதானே ஆசீர்வாதங்கள் ரிட்டர்ன்ல கிடைக்கும். ஸோ அதனால எல்லாத்த விட முயற்சியில ரொம்ப சுலபமான வழி, வேற என்ன செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சியில எல்லாத்த விட ரொம்ப ஈஸியான ஒரு முயற்சி என்னன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், மரியாதை கொடுக்கணும் மற்றும் மதிப்பிற்குரியவர்களாக தயாராகணும். பாபா சொல்றாங்க, எவ்வளோ நம்ம மரியாதை கொடுத்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அனைவர் மூலமாக மரியாதைக்குரியவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இப்ப இந்த நேரத்துல எவ்வளோ மரியாதைக்குரியவர்களாக ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் ராஜ்ய அதிகாரியா பூஜைக்குரிய ஆத்மாக்களாகவும் தயாராகும். மேலும் பாபா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து கொடுத்துட்டே போகணும் அப்படின்றார். அதாவது இவங்க கொடுக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் கொடுக்கலாம், அந்த வாங்க வேண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா அது வியாபாரிகளுடைய வேலை. ஆனா குழந்தைகள் நாம் வள்ளலுடைய குழந்தைகளா இருக்கோம், அதனால கொடுத்துட்டே தான் போகணும், வாங்கணுங்கிற அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, நேரத்தின் அனுசாரம் இப்ப இந்த டைம்ல குழந்தைகள் ஒரே நேரத்துல 3 சேவைகளையும் ஒன்றாக சேர்த்து செய்ய வேண்டும். ஒன்னு பேச்சு மூலமா, 2வது சுயத்தினுடைய சக்திசாலியான ஸ்திதி, 3வது சிரேஷ்டமான ஆன்மீக வைப்ரேஷன்ஸ். ஸோ எங்க வேணா போய் சேவை பண்ணுங்க, ஆனா இந்த ஆன்மீகமான வைப்ரேஷன்ஸ் அப்படிப்பட்டது, அது சுத்தி இருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களை தானாவே நம்ம சைட்ல கவர்ந்து இழுக்கக்கூடியது, அட்ராக்ட் பண்ணி அதை நம்ம சைட்ல கூட்டிட்டு வந்துடும். பாபா சொல்றார், நீங்களே பாருங்க, உங்களுடைய இந்த கடைசி பிறவியில கூட உங்களுடைய இந்த ஜட சித்திரங்கள் எப்படி சேவை பண்ணிட்டு இருக்கு? ஜட சித்திரங்கள் பேசுதா என்ன? இல்லையே. ஆனா அந்த ஜட சித்திரங்கள் மூலமா வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. பக்த ஆத்மாக்கள் தன்னுடைய பக்திக்கான பலனை அனுபவம் பண்ணிடுறாங்க, பலனை அடைஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நம்முடைய வைப்ரேஷன்ஸ் நம் மூலமா வெளிவரக்கூடிய அதிர்வலைகளை அவ்வளோ சக்திசாலியாக ஆக்கணும். எல்லா சக்திகளுடைய கிரணங்களுடைய வைப்ரேஷன்ஸை பரப்பணும். இந்த அதிர்வலைகள் வாயுமண்டலத்தையே வந்து மாத்திடும். பாபா சொல்ல, இந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மனசுல போய் அப்படியே அம்பு போல வந்து போய் பதிஞ்சிடும். பேசின வார்த்தைகள் கூட மறந்து போயிடுமா, ஆனா உள்ளத்துல அந்த பதிஞ்ச வைப்ரேஷன்ஸ், அந்த அனுபவம் அவ்வளோ ஈஸியா விலகாது, மறக்காது. ஸோ இதுல அனுபவசாலிகள் தானே நீங்க அப்படின்றார். மேலும் இன்னைக்கு முரளியில பாப்தா தான் ட்ரில் பண்ண வைக்கிறார். ஞான சூரியன் ஸ்திதியிலிருந்து நாலாபுறத்துலையும் எல்லா சக்திகளுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் பரப்புங்க. துக்கம் பயத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்திகளுடைய கிரணங்களை கொடுங்கன்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 22/12/24. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 17/3/2003. முரளியோட தலைப்பு
சதா தன்னுடைய ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அனைவருடைய சகயோகி ஆக வேண்டும் மற்றும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். இன்று பாக்ய விதாதா பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்யவான் ரேகை, இரண்டாவது சத்தியமான ஆசிரியரின் சிரேஷ்ட படிப்பின் பாக்யவான் ரேகை, மூன்றாவது ஸ்ரீமத்தினுடைய ஜொலிக்கக்கூடிய ரேகை. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய நெற்றியில் நடுவில் 3 ரேகைகளும் மிகவும் நன்றாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய 3 பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? பாபா சொல்ல சொல்ல அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பாக்கியத்தினோட ரேகை நெற்றில மின்னிட்டு இருக்கிறத ஜொலிக்கிறத பார்க்குறீங்க தானே ஒவ்வொருத்தரும் அப்படின்றார். எப்பொழுது பாக்ய விதாதா குழந்தைகளாகி உங்களுடைய தந்தையாக இருக்கின்றாரோ அப்பொழுது சிரேஷ்ட பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? என்னோட அப்பாவே பாக்ய விதாதா பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்னா இப்போ குழந்தையாகிய என்னை விட சிரேஷ்ட பாக்கியம் வேற யாருக்கு தான் இருக்க முடியும் அப்படின்றார். உலகத்தில் அநேக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் அந்த கோடிக்கணக்கானவர்களில் இருந்து 6 லட்சம் பேர், அதாவது 2003ல பாபா முரளி சொன்ன அந்த டைம்ல 6 லட்சம் பேர் கொண்ட பரிவாரம் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கின்றனர். எவ்வளோ கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருக்கார். கோடிகளில் ஒருவர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? உலகத்துல எவ்வளோ கோடி பேர், அதில் வெறும் 6 lakhs. அப்ப பாபா சொல்றார், கோடியில ஒருத்தர் ஆயிட்டீங்க இல்லையா? ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள், அதாவது பாலனை, படிப்பு மற்றும் சிரேஷ்ட வழி ஆகிய 3மே அவசியமானதாக இருக்கின்றன. ஆனால் இந்த பரமாத்ம பாலனை மற்றும் தேவ ஆத்மாக்கள் அல்லது மனித ஆத்மாக்களின் வழி பாலனை படிப்பில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. சங்கம் யுகல பரமாத்மா மூலமா பாலனை படிப்பு வழி கிடைக்குது. சத்யுகத்துல இல்ல மற்ற யுகங்கள்லாம் தேவ ஆத்மாக்கள் இல்ல மனித ஆத்மாக்களுடைய பாலனை படிப்பு வழி கிடைக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ் இருக்குன்றார். இந்த அளவு சிரேஷ்ட பாக்கியம் சங்கல்பத்தில் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளமும் அடைந்து விட்டேன் என்று பாடிக்கொண்டிருக்கிறது. அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா? என்ன கூறுவீர்கள்? அடைந்து விட்டீர்கள் அல்லவா? தந்தையும் அப்பேற்பட்ட குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா பாபா ஆஹா என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். மேலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று தந்தை கூறுகிறார். இந்த பாக்கியத்தை வெறும் நினைவில் மட்டும் வைத்தால் போதாது, ஆனால் சதா நினைவு ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் மிகவும் நன்றாக உள்ளது என்று யோசிக்கின்றனர். ஆனால் யோசனை ஸ்வரூபமாக ஆக வேண்டாம், யோசிச்சுட்டே மட்டும் இருக்க வேணாம் அப்படின்றார். நினைவு ஸ்வரூபமாக வேண்டும். நினைவு ஸ்வரூபமே சக்திசாலியான ஸ்வரூபமாகும். யோஜனை ஸ்வரூபம் சக்திசாலியான ஸ்வரூபம் அல்ல. பாப்தாதா குழந்தைகளின் விதவிதமான லீலைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். சிலர் யோசனை ஸ்வரூபமாக இருக்கின்றனர். நினைவு ஸ்வரூபம் சதா இருப்பதில்லை. சில நேரங்களில் யோஜனை ஸ்வரூபம், சில நேரங்களில் நினைவு ஸ்வரூபம். யார் நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக இயல்பான ஸ்வரூபத்தில் இருக்கிறார்கள். நினைவு ஸ்வரூபத்தில் இருக்காங்கன்னா நேச்சுரலா இருக்காங்க அவங்க அப்படின்றார். யார் யோஜனை ஸ்வரூபத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த விஷயம் வந்தாலும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கவங்க. இந்த சங்கம யுகம் உழைப்பதற்கான யுகம் அல்ல, சர்வ பிராப்திகளுடைய அனுபவங்களுக்கான யுகம். 63 பிறவிகளாக உழைத்தீர்கள். ஆனால் இப்போது உழைப்பிற்கான பலனை பெறுவதற்கான யுகம், அதாவது நேரம் ஆகும். அடுத்தது பாபா சொல்றாங்க, தேக உணர்வின் நினைவில் இருப்பதற்கு என்ன உழைப்பு செய்தீர்கள்? நான் இன்னார், நான் இன்னார், இந்த உழைப்பு செய்தீர்களா என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். நான் இதுவா இருக்கேன், நான் இதுவா இருக்கேன் அப்படின்னு இந்த தேக உணர்வுனுடைய நான் அப்படிங்கிற உணர்வுல வரதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டோமா? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோமா என்ன? இயற்கையாக இருக்கின்றது அல்லவா?
நேச்சுரலாக இருக்குல்ல. இப்போ என்னோட பேர் நான் இது அப்படின்னா, நான் சோ அண்ட் சோ அப்படின்னா, அது நேச்சராக இருக்கு இல்லையா? அவஸ்ட தேக உணர்வானது நேச்சர் ஆகிவிட்டதல்லவா? அந்தளவு உறுதியான நேச்சராக ஆகிவிட்டது. அது இப்பொழுதும் கூட சில நேரங்களில் சில குழந்தைகளை ஆத்ம அபிமானி ஆக வேண்டிய நேரத்தில் தேக உணர்வானது தன் பக்கம் கவர்ச்சி செய்து விடுகிறது. சோல் கான்சியஸ் ஆக வேண்டிய நேரத்துல இந்த தேக உணர்வு என்ன பண்ணுதான்? தன் சைட்ல குழந்தைகளை இழுத்துறது. நான் ஆத்மா என்று நினைக்கின்றனர். ஆனால் தேக உணர்வு அப்படி நேச்சுரலாக இருக்கிறது. அதனால் அடிக்கடி விரும்பாமலேயே நினைக்காமலேயே தேக உணர்வில் வந்து விடுகின்றனர். ஆசைப்படல, நினைக்கல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா தேக உணர்வுல வந்துடுறாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு நேச்சுரல் நேச்சரா இருக்கு இந்த பாடி கான்சியஸ்ல வருது. இப்பொழுது இந்த மறுபிறவியில் ஆத்ம அபிமானி, அதாவது தேகி அபிமானி ஸ்திதி கூட அவ்வாறே நேச்சுரல் நேச்சராக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறுகிறார். நான் ஆத்மா என்ற கடின உழைப்பு செய்யக்கூடாது. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதற்கு கொஞ்சம் விபரம் தெரிந்த பிறகு அதற்கு நீங்கள் யாருடையவர் என்ற அறிமுகம் கொடுக்கிறார்கள். அது போன்றே எப்பொழுது பிராமண பிறவி எடுத்து விட்டீர்களோ அப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு பிறப்பெடுத்த உடனேயே என்ன அறிமுகம் கிடைத்தது? ஒரு குழந்தை லௌகிக்கில் கூட பிறந்தா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொடனே அந்த குழந்தையோட பேர் என்ன, அப்பா அம்மா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க இல்லையா? சொல்லி கொடுக்குறாங்க தானே அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி இங்கே கூட நம்ம ரீபர்த் பாபா கிட்ட புது பிறவி மறுபிறவி எடுத்திருக்கோம். இப்போ பிராமண குழந்தைய ஆயிருக்கோம். இப்போ பிராமண குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் இங்கே கிடைச்சது? நீங்கள் யார், ஆத்மா என்ற பாடம் உறுதியாக்கப்பட்டதல்லவா? நான் யார், நான் ஆத்மாங்கிற பாடத்தை பாபா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதானே பக்கா பண்றார் ஒரு குழந்தையானோடனே. எனவே இந்த முதல் அறிமுகம் நேச்சுரல் நேச்சர் ஆகிவிட வேண்டும். நான் ஆத்மாங்கிறது நேச்சுரல் நேச்சரா இயற்கையான சுபாவமா ஆயிடணுன்றார். சொல்றார், இயல்பாக இருப்பது இயற்கையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கிறது. நினைவு செய்ய வேண்டி இருக்காது. நேச்சுரல் நேச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அது பர்மனண்டா இருக்கும். ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது. அவ்வாறு இப்பொழுது நேரத்தின் அனுசாரம் ஒவ்வொரு பிராமண குழந்தையினுடைய ஆத்ம அபிமானி நிலை நேச்சுரலாக ஆக வேண்டும். சில குழந்தைகள் செய்திருக்கிறார்கள், சிந்திக்க வேண்டியதில்லை, நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் அந்த மாதிரி பாபா சொல்ற மாதிரி ஆயிருக்கிறாங்க. இப்பொழுது நிரந்தரமாக மற்றும் இயல்பாக நினைவு ஸ்வரூபமாக ஆகியே தீர வேண்டும். நேச்சுரல் நேச்சர் ஆகணும், பர்மனண்டா பாபா சொல்றார் ஆத்மாபிமானியா நினைவு ஸ்வரூபமா ஆகிதான் தீரணும். நஷ்டோ மோகா நினைவு ஸ்வரூபம் என்ற இந்த சிறிய தேர்வுதான் அனைத்து பிராமணர்களுக்கும் இறுதியான கடைசி தேர்வாகும். எல்லா பிராமணர்கள் பிகேஸ்டான லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னா நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா, நஷ்டோ மோகா நினைவு ஸ்வரூபமா ஆகணும். இதுதான் எல்லா பிராமணர்களுடைய லாஸ்ட் டெஸ்ட் பேப்பரா இருக்கும் அப்படின்றார் பாபா. இந்த வருடத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த வருடத்தில் விசேஷமான லட்சியம் என்ன வைக்க வேண்டும் என்று சில குழந்தைகள் கேட்கின்றனர். சதா ஆத்ம அபிமானி நினைவு ஸ்வரூபம் ஆகுக என்று பாப்தாதா கூறுகிறார். என்ன பண்ணணுமா? ஆத்மாபிமானியா நினைவு ஸ்வரூபமா சதா இருக்கணும் அப்படின்றார். ஜீவன் முக்தியோ கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் ஜீவன் முக்தியை அடைவதற்கு முன்பாக கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதுலேருந்து விடுபடணும் அப்படின்றார். இந்த ஸ்துதியானது நேரத்தை அருகாமையில் கொண்டு வரும் மற்றும் உலகில் உள்ள உங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளின் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட செய்யும். உங்களுடைய இந்த ஸ்துதியே ஆத்மாக்களுக்காக முக்தி தாமத்தின் கதவுகளை திறக்க செய்யும். அதனால என்ன சொல்றார்? கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவரா ஆகணும் அப்படின்றார். ஆகவே தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் வரவில்லையா? நாலாபுறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் எவ்வளவு கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முக்தி
அனைவருக்கும் முக்தி கிடைக்க செய்யும். நமக்கு முக்தி கிடைச்சா எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்கும். இயல்பான நினைவுடையவராக மற்றும் சக்திசாலி ஸ்வரூபமாக எந்தளவு ஆகியிருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். சக்திசாலி ஸ்வரூபம் ஆக வேண்டும். இதுவே வீணானதை சகஜமாக முடிவடைய செய்யும். அடிக்கடி கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. இப்பொழுது இந்த வருடம் பாப்தாதா குழந்தைகள் மீதுள்ள ஸ்நேகத்தினால் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் உழைப்பு செய்வதை பார்க்க விரும்பவில்லை. எந்த விஷயத்துலையும் சரி, எந்த குழந்தையும் சரி கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்க்கறதுக்கு பாப்தாதாவுக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கலன்றார் பாபா. பிரச்சனை முடிவடைய வேண்டும் மற்றும் சமாதான சக்தி ஸ்வரூபம் ஆக வேண்டும். இது முடியுமா என்ன? தாதிகள் சொல்லுங்கள், முடியுமா? டீச்சர்ஸ் சொல்லுங்கள், முடியுமா? பாண்டவர்களால் முடியுமா? பிறகு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. இது இருந்ததல்லவா, இது நடந்ததல்லவா, இது நடக்காமல் இருந்திருந்தால் ஆகியிருக்காது. இப்போ பாபா சொல்றது சமாதான சக்தி ஸ்வரூபம் ஆகணும். பிரச்சனை முடியணும். முடியுமான்னு கேட்குறார். முடியும்னு இப்போ பாபாவுக்குனால சொல்லிட்டு நாளைக்கு பாபா இது நடக்காமல் இருந்தால் ஆகியிருக்காது அப்படின்னு நாளைக்கு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது அப்படின்றார். பாப்தாதா மிகவும் இனிமையிலும் இனிமையான விளையாட்டை பார்த்திருக்கிறார். என்ன ஆனாலும் சரி, இமயமலையை விட பெரியதாக இருந்தாலும் 100 மடங்கு பிரச்சனையின் ஸ்வரூபமாக இருந்தாலும் அது உடல் மூலமோ மனதின் மூலமோ மனிதர் மூலமோ இயற்கை மூலமோ வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை சூழ்நிலை உங்களுடைய சுயஸ்திதிக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. வந்தக்கூடிய அந்த ப்ராப்ளம் சிச்சுவேஷன் நம்முடைய ஸ்வஸ்திதிக்கு முன்னால ஒன்றுமே கிடையாதுன்றார். மேலும் சுயஸ்திதிக்கான சாதனம், அதாவது வழி ஸ்வமானம் ஆகும். ஸ்வமானம் நேச்சுரலாக இருக்க வேண்டும். நினைக்க வேண்டியதாக உள்ளது என்பது கூடாது. நான் திரும்ப திரும்ப நினைக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. நேச்சுரலாக இருக்கணும் ஸ்வமானம் அப்படின்றார். அடிக்கடி உழைக்கக்கூடாது. இல்லை இல்லை, நான் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி, நான் கண்ணின் மணி, நான் இதய சிம்மாசனதாரி டாட் 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 இப்படியெல்லாம் அடிக்கடி நான் இதான் 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 அப்படின்னு ஞாபகப்படுத்தி உழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதான். அதுவாகத்தான் இருக்கிறேன். நான் ஸ்வராஜ்ய அதிகாரியாக தான் இருக்கேன், நான் ஸ்வதர்ஷன் சக்கரதாரியாக தான் இருக்கேன், நான் கண்ணின் மணியாக தான் இருக்கேன், நான் இதய சிம்மாசனதாரியாக தான் இருக்கேன், அப்படி இருக்கணும். ஞாபகப்படுத்தி கஷ்டப்பட்டு கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. அதுவாகத்தான் இருக்கிறேன். வேறு யாராவது அப்படி ஆக வேண்டுமா என்ன? வேற யாராவது ஆக முடியுமான? அவசர கல்பத்திற்கு முன்பு யார் ஆகியிருந்தார்கள்? வேறு யாராவது ஆகியிருந்தார்களா? அல்லது நீங்கள் தான் ஆகியிருந்தீர்களா? நீங்கள் தான் ஆகியிருந்தீர்கள். நீங்கள் தான் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ஆகுவீர்கள். இது உறுதியானது. இந்த சொன்னான்ல நம்ம தான் ஆகியிருந்தோம், இப்பயும் ஆயிட்டிருக்கோம், இதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்பத்துலையும் நம்ம தான் ஆக போகிறோம். பாபா சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து முடிக்க வச்சு சமாதான சக்தி ஸ்வரூபமாக ஸ்வமானில் நம்ம தான் இருக்க போகிறோம். ஸோ பாபா சார் இது உறுதியானது, இது கன்ஃபார்ம் அப்படின்றார். இவர்கள் கல்பத்திற்கு முன்பு வந்திருந்தவர்களே என்று பாப்தாதா அனைவருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கல்பத்தை சார்ந்தவர்களா அல்லது பல கல்பங்களை சேர்ந்தவர்களா? பல கல்பங்களை சேர்ந்தவர்கள் அல்லவா? சேர்ந்தவர்களா? இந்த ஒரு கல்பம் மட்டுமா, இல்லை பல கல்பமாக ஆகிட்டு இருக்கோமா? கல்பமாக தானே அவர் குழந்தையா அவர் கூட இருக்கும். ஸோ பாபா சொல்றார், யார் ஒவ்வொரு கல்பத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பிறகு இது உறுதியானது தானே. உங்களுக்கோ தேர்ச்சிக்கான சான்றிதழ் கிடைத்து விட்டதல்லவா? அல்லது பெற வேண்டுமா? பாஸ் ஆயிட்டீங்கன்னு சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டு தானே, இல்லை இனிமேல் தான் கிடைக்க போதா? கிடைத்து விட்டது தானே. கிடைத்து விட்டது அல்லவா? அல்லது பெற வேண்டுமா? கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருந்தது, இப்பொழுது ஏன் கிடைக்காது? கல்பத்துக்கு முன்னாலே சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க, பாஸ் ஆயிருந்தீங்க, இப்போ ஏன் கிடைக்காது பாஸுங்கிற சர்டிஃபிகேட்டு? பாபா சொல்ல, சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது என்ற இந்த நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ அல்லது தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ இந்த வித்தியாசமோ இருக்கும். பாஸ் வித் ஆனரா இல்லை வெறும் பாஸா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். ஆனால் நாம் தான் தேர்ச்சி பெற்றவர்கள். இது உறுதியானது தானே. பாஸ் வித் ஆனரா இல்லை வெறும் பாஸோ?
அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான், ஆனால் கண்டிப்பாக பாஸ் தானே ஆகியிருந்தோம், அதில் டவுட் இல்லையே, அது கன்ஃபார்ம் தானே. இது உறுதியானது தானே. அல்லது ரயிலில் போகும் பொழுதே மறந்து விடுமா, விமானத்தில் செல்லும் பொழுது பறந்து விடுமா? நம்ம தானே கல்பமாக பாஸ் பண்ணியிருக்கோம், அதில் டவுட் இல்லையே. ட்ரெயினில் போகிறப்ப மறந்து போயிட்டேன், ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த நினைவு பறந்து போயிடும், அப்படியெல்லாம் இல்லையே. இல்லை. பாருங்கள், நாலாபுறங்களிலும் சிவராத்திரியை ஊக்கம் உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டும் என்று இந்த வருடம் திடமான சங்கல்பம் செய்தீர்கள், கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? திட சங்கல்பத்தினால் என்ன நினைத்தீர்களோ அது நடந்து விட்டதல்லவா? இது இது எந்த விஷயத்தின் அதிசயம்? ஸோ திட சங்கல்பத்தோட நினச்சிங்க பண்ணணும்னு, செஞ்சு முடிச்சிட்டிங்க, நடந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ நடந்துருச்சு அப்படின்னா இது எந்த விஷயத்தின் அதிசயம்? என்ன உங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி இது நடந்துருச்சு அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மை. குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்தாங்க, உறுதித்தன்மையோடு இருந்தாங்க, அதனுடைய அதிசயம்தான் அந்த நிகழ்ச்சி அவ்வளோ நல்லா நடந்து முடிஞ்சது அப்படின்றார். 67 நிகழ்ச்சிகள் செய்வதற்காக யோசித்திருந்தீர்கள், ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக சில குழந்தைகள் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்தார்கள். அது 67th சிவ ஜெயந்தியாக இருக்கும். ஸோ பாபா சொல்கிறார், குழந்தைகள்லாம் 67 ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருந்தாங்களாம். ஆனால் சில இடத்துல அந்த 67 விட அதிகமான ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறத பாப்தாதா பார்த்தார். இது சக்தி ஸ்வரூபத்தின் அடையாளமாகும், ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறை ப்ரூஃப் ஆகும். தானாகவே நாலாபுறங்களிலும் செய்துவிட்டீர்கள் அல்லவா? இது போன்றே அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் தைரியத்தை கொடுத்து இப்பொழுது நேரத்தை அருகாமையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற இந்த சங்கல்பம் செய்யுங்கள். எப்படி ஒற்றுமையோடு இருந்தீங்க, உறுதித்தன்மையோடு இருந்து 67 விட அதிகமான ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நாலா சைடில் பண்ணீங்க, நடந்துருச்சு. ஸோ பாபா சொல்றார், ஊக்கம் உற்சாகத்துக்கான ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியத்தை அதிகப்படுத்தி எல்லாருமே டைமை இப்போ பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த சங்கல்பத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும், ஆனால் அது எப்போது நீங்கள் சிந்திப்பதை நினைவு ஸ்வரூபத்தில் கொண்டு வருவீர்களோ அப்பொழுதே நடக்கும். நம்ம யோசிக்கிறத யோசிச்சுட்டே இருக்கோமா, இப்போ அந்த யோசிக்கிறதுல சிந்திக்கிறதுலேருந்து நினைவு ஸ்வரூபமாக ஆகணும். அப்போ தான் ஆத்மாக்களுக்கு பாபா சொல்றார் முக்தியை கொடுக்க முடியும் அப்படின்றார். வெளிநாட்டினருடைய விசேஷமான அன்பான சந்திப்பு மற்றும் மீட்டிங் நடைபெறுவதாகவும் மற்றும் பாரதத்தினருடைய மீட்டிங் நடைபெறுவதாகவும் பாப்தாதா கேள்வியுற்றார். மீட்டிங்கில் சேவைக்கான திட்டத்தை மட்டும் உருவாக்கக்கூடாது, உருவாக்க வேண்டும், ஆனால் சமநிலையாக உருவாக்க வேண்டும். வெறும் சேவைக்கான பிளானிங் மட்டும் கிடையாது, ஆனால் பேலன்ஸ் வேணுன்றார். ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகுங்கள், அதன் மூலம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி முன்னேறி பறந்து செல்ல வேண்டும். வள்ளலாகி சகயோகம் கொடுங்கள், விஷயங்களை பார்க்காதீர்கள், சகயோகி ஆகுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, விஷயத்தை பார்க்காதீங்க, உதவியாளராக ஆகுங்க. ஸ்வமானத்தில் இருங்கள் மற்றும் மரியாதை கொடுத்து சகயோகி ஆகுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் ஒருவேளை நீங்கள் உள்ளத்தால் மரியாதை கொடுக்கின்றீர்கள் என்றால் இது மிக மிக பெரிய புண்ணியம் ஆகும். ஒரு ஆத்மாவுக்கு மனசார நீங்கள் மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த மரியாதை கொடுக்கறதே என்ன சொல்கிறார் பாபா இன்னைக்கு, மிக பெரிய பெரிய புண்ணியம் அப்படிங்கிறார். ஏனென்றால் பலவீனமான ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய புண்ணியம். ஒரு வீக்காக ஒரு ஆத்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் அவங்களுக்குள்ள ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம். அது கீழே விழுந்திருப்பவர்களை தள்ளிவிடக்கூடாது, அரவணைக்க வேண்டும். ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களை இன்னும் தள்ளிவிடக்கூடாது, இன்னும் அவசர அரவணைக்க வேண்டும். அப்படின்னா அதாவது வெளியில் அரவணைக்க கூடாது, அரவணைப்பது என்றால் தந்தைக்கு சமமாக ஆக்குவது, சகயோகம் கொடுப்பது ஆகும். அரவணைக்கிறது அப்படின்னா பாப் சமான ஆக்கணும், அவங்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்றார். இந்த வருடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றும் ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சக்திசாலியாக ஆக்க வேண்டும், வீணான விஷயங்களில் போகக்கூடாது.
பலவீனமான ஆத்மா ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறார். அவர்களுடைய பலவீனத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எவ்வாறு சகயோகி ஆகுவீர்கள்? மற்றவங்களோட வீக்னஸை பார்த்துட்டே இருந்தானா நான் எப்படி அவங்களுக்கு சகயோகி ஆகிறது? சகயோகம் கொடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைத்தையும் விட எளிய முயற்சி எதுவென்றால், வேறு எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி எதுவென்றால் ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள் என்பதாகும். மரியாதை கொடுங்கள் மற்றும் மகிமைக்கு தகுதியானவராகுங்கள். மரியாதை கொடுப்பவர்கள்தான் அனைவரின் மூலமாக மரியாதைக்குரியவர்களாக ஆகிறார்கள். மேலும் எந்தளவு இப்பொழுது மரியாதைக்குரியவர்களாக ஆவீர்களோ அந்தளவே ராஜ்ய அதிகாரியாக மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆவீர்கள். கொடுத்து கொண்டே செல்லுங்கள், பெற வேண்டும் என்பது கூடாது. ஸோ என்ன சொல்ற? ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப பலவீனமான ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி கொடுங்க, சஹயோக் கொடுங்க, அப்போ பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஆசீர்வாதம் கொடுக்கணும், வாங்கணும். அப்புறம் மரியாதை கொடுங்க, அப்போ தான் மகிமைக்குரியவங்களா ஆவீங்க. மரியாதை கொடுத்தா ரிட்டர்னில் எல்லார் மூலமாக மரியாதை கிடைக்கும். இப்போ எவ்வளோ மரியாதைக்குரியவங்களா நம்ம இருக்கோமோ அந்தளவுக்கு தான் ஃப்யூச்சரில் ராஜ்ய அதிகாரியாக பூஜைக்குரிய ஆத்மாவாக நம்ம ஆவோம். அதனால் இப்போ என்ன பண்ணோமா? பாபாஸ்டர் கொடுத்துட்டே போங்க அப்படின்றார். கொடுத்து கொண்டே செல்லுங்கள். பெற வேண்டும் என்பது கூடாது. எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றார். பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பது என்பது வியாபாரிகள் வேலையாகும். நான் வாங்கிட்டு நான் கொடுக்குறேன்னா அது பிஸ்னஸ் பீப்புள் செய்கிற வேலை. அது நீங்களோ வள்ளலின் குழந்தைகள். என்ன பண்ணோம்? கொடுத்துட்டே போங்கன்றார். மற்றபடி பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அனைவரும் நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது இன்னும் முன்னேற வேண்டும் அல்லவா? பேச்சு மூலம் அனைவரும் நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள். சாதனங்களின் மூலம் செய்யப்பட்ட சேவைக்கான ரிசல்ட் நன்றாக உள்ளது. அநேக ஆத்மாக்களின் புகாரையும் முடிவடைய செய்து விட்டீர்கள். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்றார். ஏன்னா சேவை பண்ணியிருக்காங்களே, பாபாவோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பல பேரோட புகாரை முடிவடைய செய்து விட்டீர்கள். கூடவே நேரத்தின் தீவிர போக்கின் வேகத்தை பார்த்து பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு மட்டும் சேவை செய்யக்கூடாது, ஆனால் விஸ்வத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியை வழங்கும் வள்ளலாக இருப்பது நிமித்த ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். கொஞ்சம் பேருக்கு சர்வீஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி தரக்கூடிய வள்ளல் நிமித்தமானவங்க அதுக்கு நீங்க தான் அப்படின்றார். ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு துணையாவீர்கள். எனவே சமயத்தின் வேகத்தின் அனுசாரம் இப்பொழுது ஒரே நேரத்தில் 3 சேவைகளையும் இணைந்தே செய்ய வேண்டும். ஒரே டைம்ல 3 சேவையும் சேர்த்து பண்ணணும். 1 பேச்சு, 2வது சுய சக்திசாலி ஸ்திதி மற்றும் 3வது சிரேஷ்ட ஆன்மீக அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ். எங்கு வேண்டுமானாலும் சேவை செய்யுங்கள். அங்கே அப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்வலைகளை பரப்புங்கள். அந்த அதிர்வலைகளின் பிரபாவத்தில் சகஜமாக கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். எங்கே சேவை பண்ணனாலும் அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த வைப்ரேஷன்ஸில் அட்ராக்ட் ஆகி ஆத்மாக்கள் வந்துடணுன்றார். பாருங்கள், இப்பொழுது கடைசி பிறவியில் கூட உங்கள் அனைவருடைய ஜட சித்திரங்கள் எவ்வாறு சேவை செய்து கொண்டிருக்கின்றன. நம்மளோட ஜட சித்திரம் எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க, எப்படி இப்போ கூட சேவை பண்ணுது? வார்த்தைகள் பேசுகிறார்களா என்ன? கோயிலில் இருக்கக்கூடிய சில வாய் திறந்து பேசுதா என்ன? இல்லையா? பேசுகிறார்களா என்ன? அதிர்வலைகள் அப்படி இருக்கின்றது. அதனால் பக்தர்களின் பாவனைக்கான பலன் சகஜமாக கிடைத்து விடுகிறது. அந்த ஜட சித்திரங்கள் மூலமா அவ்வளோ நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா பக்தர்களுடைய அந்த பாவனைக்கான பலன் கிடைச்சிடுதுன்றார். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் உங்களோட ஜட சித்திரம் கூட சேவை பண்ணிட்டு இருக்குன்றார். ஸோ பாபா சொல்றார், அவ்வாறு அதிர்வலைகள் சக்திசாலியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம மூலமாக வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றார் பாபா. அதிர்வலைகளில் அனைத்து சக்திகளின் கிரணங்கள் பரவ வேண்டும். வாயுமண்டலம் மாற வேண்டும். அதிர்வலைகள் என்பது அப்பேற்பட்டது. அது உள்ளத்தில் அச்சு பதிந்தது போல பதிந்துவிடும். அப்படியே பிரிண்ட் ஆகிடும் உள்ளுக்குள்ள மனசுலன்றார் அந்த வைப்ரேஷன்ஸ். உங்கள் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. ஒரு ஆத்மாவிற்காக ஒருவேளை ஏதாவது நல்லது அல்லது தீய அதிர்வலை உங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டால்
எவ்வளவு நேரம் அதன் தாக்கம் உள்ளது? யாராவது ஒருத்தரை பற்றி ஒரு வைப்ரேஷன்ஸ் என் மனசில் ஃபிட் ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா பாபா சொல்கிறார், எவ்வளோ நேரம் அதோட எஃபெக்ட், இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு எவ்வளோ நேரம் இருந்துகிட்ருக்கு? நீண்ட காலம் உள்ளதல்லவா. உள்ளுக்குள்ளே ஒன்று ஃபிட் ஆயிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப நாள் இருக்கும் இல்லையா. பாபா ஸ்டார் அதை நீக்க விரும்பினாலும் நீங்குவதில்லை, அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. அது யாரை பற்றியாவது தீய அதிர்வலைகள் பதிந்து விட்டால் சகஜமாக நீங்குகிறதா என்ன? உங்களுடைய சர்வ சக்திகளுடைய கிரணங்களின் அதிர்வலைகள் அச்சு பதிப்பது போன்று வேலை செய்யும். எல்லா சக்திகளுடைய பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் மற்றவங்களுடைய மனசில் பிரிண்ட் ஆகிறத அச்சு பதிகிறது போல் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுன்றார். அவ்வளோ எஃபெக்ட் மற்றவங்களோட மனசில் ஏற்படுத்தும்ன்றார். வார்த்தைகளை மறந்து போகலாம், ஆனால் அதிர்வலைகளின் பதிவானது சகஜமாக விலகாது. அவ்வளோ சீக்கிரம் அந்த வைப்ரேஷன்ஸை மறக்க முடியாது அவங்களால. அனுபவம் உள்ளதல்லவா, இருக்கிறது தானே அனுபவம். அடுத்த பாயிண்ட், குஜராத்தை சார்ந்தவர்கள், பாம்பேயை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் ஊக்கம் உற்சாகத்தை காண்பித்தார்களோ அவர்களுக்கு பாப் தாதா கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார்கள். ஏன்? விசேஷத்தன்மை என்ன இருந்தது? எதற்காக வாழ்த்துக்களை கொடுக்கிறார்? பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எதுக்கு பாபா வாழ்த்துக்கள் கொடுக்குறாராம்? பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஆனால் குறிப்பாக வாழ்த்துக்கள் ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார்? ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு கொடுக்குறார், ஆனாலும் ஸ்பெஷலாக பிளெஸ்ஸிங்ஸ் எதுக்கு கொடுக்குறார் அந்த ப்ரோக்ராமில் கூட? ஏனென்றால் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை என்ற இந்த 2 விசேஷமான விசேஷத்தன்மைகள் இருந்தன. ஃபஸ்ட்டு சொன்னார், இப்போ ரிப்பீட் பண்ணுறார். என்ன இருக்குது? ஒற்றுமை, திடத்தன்மை. ஸ்பெஷலாக இந்த 2 விசேஷத்தன்மைகள் இருக்கு அப்படின்றார். எங்கே ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை இருக்கிறதோ அங்கே ஒரு வருடத்திற்கு பதிலாக 1 மாதம் என்பது 1 வருடத்திற்கு சமமாகும். 1 இயரில் பண்ணுறதை 1 மந்தில் செஞ்சிடலாமா? எங்கே ஒற்றுமை இருக்குது, திடத்தன்மை இருக்குது அப்படின்னா. குஜராத் மற்றும் பாம்பேயை சேர்ந்தவர்கள் கேட்டீர்களா? நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் ஞான சூரியன் என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து நாலாபுறங்களிலும் உள்ள பயமுள்ள குழப்பம் அடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளின் கிரணங்களை பரப்புங்கள். மிகுந்த பயம் உள்ளது, சக்தி கொடுங்கள், அதிர்வலைகளை பரப்புங்கள். நல்லது. பாப் தாதா ட்ரில் பண்ண வச்சிருக்கார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான அன்பு நினைவுகள் மற்றும் சமாச்சாரத்தை பற்றிய கடிதங்கள் மற்றும் இமெயில் தந்தையிடம் சேர்ந்து விட்டன. என்னுடைய நினைவையும் கொடுங்கள், என்னுடைய நினைவையும் கொடுங்கள் என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு அன்பான குழந்தையும் நினைவும் பாப்தாதாவிடம் சேர்ந்து விட்டது என்று பாப்தாதா கூறுகிறார். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக இருக்கிறீர்கள். எனவே நினைவு கொடுங்கள், நினைவு கொடுங்கள் என்று யாரெல்லாம் கூறினீர்களோ அவை அனைத்தும் பாப்தாதாவிடம் சேர்ந்து விட்டன. என் யாத்தியாரும் கொடுங்க கொடுங்க பாபாவுக்குன்னு சொல்கிறாங்களே மதுபன் போகிறப்ப. ஸோ யாரெல்லாம் அப்படி சொன்னீங்களோ அவங்களுடைய யாத்தியார் எனக்கு சேர்ந்துருச்சுன்ற பாபா. இதுதான் குழந்தைகளுடைய அன்பு. மேலும் தந்தையின் அன்பு குழந்தைகளை பறக்க வைக்கின்றது. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிக சிரேஷ்ட பாக்யவான் கோடியில் ஒரு சில விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா ஸ்வமானத்தில் இருக்கக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஸ்வமானில் இருக்கக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா நினைவு ஸ்வரூபம் மற்றும் சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, சதா ஆடாத அசையாத ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கும் சர்வ சக்தி ஸ்வரூபமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி அவர்களுடன் தாதிஸ் கூட பாப் தாதா பேசுறாங்க. பாப் தாதா உங்களை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்? எவ்வாறு பிரம்ம பாபா அனைவருக்கும் இதை செய்ய வேண்டும், இப்பொழுது செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தாரோ அவ்வாறே நீங்களும் கூட பிரம்ம பாபாவை பின்பற்றினீர்கள் என்ற இந்த விசேஷத்தன்மையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்ப தாதி சொல்றாங்க, நீங்களும் என்னோட இருக்கீங்க அப்படின்னு தாதி சொல்றாங்க. பாபா சொல்றார், நாமும் இருக்கின்றோம்,
நிமித்தமாக நீங்கள் ஆகியுள்ளீர்கள் அல்லவா? மேலும் அப்படி திட சங்கல்பம் செய்துள்ளீர்கள். அதனால் நாலாபுறங்களிலும் வெற்றி கிடைத்துள்ளது. பெரிய ப்ரோக்ராம் பண்ணோங்கிற தாதிக்கு இருந்தது இல்லையா? ஸோ பாபாஸ்வர திட சங்கல்பம் நீங்க பண்ணீங்க. அந்த திட சங்கல்பத்தினால என்ன ஆயிடுச்சு? நாலாபுறத்துல வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு. ஆகையினால் உங்களிடம் ஆன்மீக சக்தி மிகவும் குப்தமாக நிறைந்துள்ளது. ரொம்ப சீக்ரெட்டா, சப்டிலா, குப்தமா ஆன்மீக சக்தி தாதி கிட்ட நிறைஞ்சிருக்குன்ற பாபா. உடல்நிலை நன்றாக உள்ளது. இந்தளவு ஆன்மீக சக்தி நிறைத்துள்ளீர்கள். அதனால் உடல்நிலைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அவ்வளோ இருக்கிறதுனால உடல்நிலை ஒன்றுமே இல்லை அப்படின்றார் பாபா. அதிசயம் அல்லவா? தாதிகளுடன் சந்திப்பதை பார்க்கும் பொழுது நாமும் தாதியாக இருந்திருந்தால் சந்தித்திருப்போம் அல்லவா என்று அனைவருடைய உள்ளத்துமும் விரும்புகிறது இல்லையா? நமக்கு எப்படி இருக்கும்? மதுபனில் தாதிஸ் எல்லாம் ஸ்டேஜில் போய் பாபாவை பார்க்குறப்ப கீழே உட்காந்து பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி இருக்குது? நம்மளும் தாதியாக இருந்தால் மேலே போய் பாபாவை மீட் பண்ண முடியும், பார்த்துருப்போம்ல அப்படின்னு தோணுதா எல்லாருக்கும்? நீங்களும் கூட தாதி ஆவீர்கள். இப்பொழுது பாப்தாதா உள்ளத்தில் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது கொடுக்கவில்லை. யாரெல்லாம் சேவையினுடைய பிரம்மா பாபாவுடைய சாக்கார நேரத்தில் சேவையில் ஆதி ரத்தினங்களாக இருந்தார்களோ அவர்களுடைய குழுவை உறுதியாக ஆக்க வேண்டும். பாபாவோட மனசுல ஒரு பிளான் இருக்கான். என்ன சொல்றார் பாபா? சாக்கார்ல பிரம்மா பாபா இருக்கக்கூடிய டைம்ல இருந்தே சேவையில ஆதி ரத்தினமா யார் இருக்காங்களோ அந்த குழுவை ஸ்ட்ராங் பண்ணணும்ன்றார் பாபா. இப்ப தாதி கேட்குறாங்க, எப்ப பண்ணலாம் அப்படின்னு. பாபா சொல்றார், எப்பொழுது நீங்கள் செய்வீர்களோ அப்பொழுது. நீங்க எப்ப பண்றீங்களோ அப்பதான்றார். இந்த கடமை உங்களுடையது அப்படின்னு பாபா ஜான்கி தாதியை பார்த்து சொல்றார். சக்கார் பிரம்மா பாபா டைம்ல இருந்து சேவையில யார் ஆதிக ரத்தினமா இருந்தாங்களோ அந்த குரூப்பை ஸ்ட்ராங் பண்ணணும், உறுதியாக்கணும். அது பண்ற டியூட்டி ஜான்கி தாதிட்ட பாபா சொல்றார், அந்த பொறுப்பு உங்களோடது அப்படின்றார். உங்களுடைய உள்ளத்தின் சங்கல்பமும் கூட உள்ளதல்லவா? ஏனெனில் எவ்வாறு தாதிகளாகி உங்களுடைய ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மையுடைய குழு பக்காவாக உள்ளதோ, தாதிஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஒற்றுமையா உறுதித்தன்மையோட இருக்காங்க. ஸோ பாபாஸ்டார் அந்த மாதிரி நிறைஞ்சி குழு பக்காவாக உள்ளதோ, தாதிஸோட சங்கடன் அந்த குரூப் அவ்வளோ பக்காவா இருக்கு. அவ்வாறு ஆதி சேவையினுடைய ரத்தினங்களின் குழு பக்காவாக ஆக வேண்டும். தாதிக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்களும் அந்த மாதிரி பக்கா ஆகணும்ன்றார். இது மிக மிக அவசியமானதாக உள்ளது. ஏனென்றால் சேவையோ அதிகரிக்கப் போகிறது. ஆகையினால் குழுவின் சக்தியினால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். ஒரு சங்கடன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, பாபா சொல்ற மாதிரி ஒற்றுமை, இந்த திடத்தன்மை இருந்ததுன்னா அந்த குழு அந்த சங்கடனால என்ன செய்ய முடியாது? பாபா சொல்றார், என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். பஞ்ச பாண்டவர்கள் குழுவினுடைய அடையாளத்தின் நினைவு சின்னம் ஆவார்கள். இந்த சங்கடனுடைய சக்தி, குழுவினுடைய சக்திக்கு அடையாளம் என்னவா? பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்றார் பாபா. அடையாளம் அவங்க தான்றார். 5 உள்ளனர், ஆனால் குழுவின் அடையாளமாகும். 5 பேர் ஒன்னா இருப்பாங்களே பாண்டவர்கள்னா, ஸோ அது சங்கடனுடைய ஒரு அடையாளம்ன்றார், ஒற்றுமையினுடைய அடையாளம். நல்லது. இப்பொழுது யார் சாக்கார பிரம்மா இருக்கும் பொழுதே சேவைக்காக சென்றில் இருந்தீர்களோ, சேவை செய்தீர்களோ அவர்கள் எழுந்திருங்கள். அவங்களெல்லாம் எந்திரிக்க சொல்றார். சகோதரர்களும் உள்ளனர். பாண்டவர்கள் இல்லாமல் கதி இல்லை. இங்கேயோ சிலர் உள்ளனர், ஆனால் இன்னும் நிறைய பேர் உள்ளனர். பாபாவுக்கு முன்னால அன்னைக்கு மீட்டிங்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. குழுவை ஒன்று சேர்ப்பதற்கான பொறுப்பு இவர்களுடையது. தாதி ஜான்கியோடது. எல்லாருடைய அந்த பாபா சொல்லக்கூடிய அந்த குரூப்பை ஒன்னா சேர்க்கறது ஜான்கி தாதியோட பொறுப்புன்றார். இவர்களோ, அதாவது தாதி, படி தாதி, பிரகாஷ்மணி தாதி முதுகெலும்பாக இருக்கிறார்கள். மிகவும் நல்ல நல்ல ரத்தினங்கள் உள்ளனர். நல்லது, அனைத்தும் நன்றாக உள்ளது. ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய குழு மகான் தன்மையானது. கோட்டை உறுதியாக இருக்கிறது. நல்லது. இன்னைக்கு முரளியோட வரதான். ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. நான்
வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சதா தன்னுடைய இந்த ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருங்கள். வெற்றி ரத்தினம், விஜய் ரத்தன், மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த ஸ்வமானத்தோட சீட்ல செட் ஆகி இருங்க. எவ்வாறு சீட் இருக்குமோ அவ்வாறு லட்சணம் வரும். எந்த ஒரு சூழ்நிலை முன்னால் வந்தாலும் நொடியில் தன்னுடைய இந்த ஆசனத்தில் நிலைத்து விடுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் செகண்ட்ல தன்னுடைய இந்த ஸ்வமானத்தோட சீட்ல செட் ஆயிடுங்க. ஆசனத்தில் இருப்பவர்களுடைய கட்டளை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சீட்ல உட்கார்ந்துருந்தா தானே கீழே இருக்கவங்க அந்த ஆர்டரை ஏத்துப்பாங்க இல்லையா? ஸோ ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடைய கட்டளை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆசனத்தில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். சங்கம யுகமே சதா வெற்றியாளர் ஆகுவதற்கான யுகமாகும். இந்த யுகத்திற்கு வரதானம் உள்ளது. எனவே வரதானி ஆகி வெற்றியாளர் ஆகுங்கள். ஸோ பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? சதா வெற்றியாளர் ஆகணும். அதுக்காக எந்த சிச்சுவேஷன்ஸ், எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சதா ஸ்வமானம் அப்படிங்கிற அந்த சீட்ல நீங்க செட் ஆயிடுங்க. சீட்ல செட் ஆயிட்டீங்கன்னா பாபா சார் எல்லாருமே உங்களுடைய கட்டளையை ஏத்துப்பாங்க. அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸை ஈஸியா நீங்க தாண்டிடுவீங்கன்ற ஸ்லோகன். அனைத்து பற்றுகள் மீதும் வெற்றி அடைபவர்களே சிவசக்தி பாண்டவ சேனை ஆவார்கள். அனைத்து பற்றுகள் மீதும் வெற்றி அடைபவர்களே சிவசக்தி பாண்டவ சேனை ஆவார்கள். ஓம் சாந்தி.